ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை மன்னா நேயர்களாகிய உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவாராக. இந்த 1721வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நாம் கேள்விப்பட்ட வண்ணமாக இருக்கிறதான 3 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கணும். தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இப்படி இன்னொரு மாவட்டம் இருக்கிறது. மாவட்டங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எந்த விதமான ஒரு அழிவு இல்லாதபடிக்கு மக்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக இந்த சொல்லப்படுதான 3 மாவட்டங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாவட்டங்களில் எந்த விதமான சேதாரங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாய் காத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இனி எந்த மழையோ வெள்ளப்பெருக்கோ ஏற்படாதபடிக்கு காலை மன்னா நேரலாகிய நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வாராக. இந்த 1721வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை பார்க்கும்போது, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்து, கேள்விப்படுகிற காரியங்களை குறித்து நம்முடைய பலமெல்லாம் இழந்து போற மாதிரி தெரிகிறது. ஒருவேளை புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ தெரியாதே சொல்லி நாம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. வசந்த வாசி கவனமா கேளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. இதான் வார்த்தை. ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இந்த நாட்களை பார்க்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற சம்பவங்களை குறித்து கேள்விப்படும் போதும் டிவிகளில் பார்க்கும் போதும் நம்மையும் அறியாமையே நாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாளை தினத்தை நாம் பார்க்க முடியுமா, அல்லது பிறக்க போற புதிய ஆண்டைத்தான் பார்க்க முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், காலை மன்னா நேரலாகிய நமக்கு சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ எதற்கும் பயப்படாத, எதற்கும் கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எதற்கும் பயப்படாத, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கேட்கிற காரியங்களை குறித்தோ பார்க்கிற சம்பவங்களை குறித்தோ நீ பலவீனப்பட்டு போயிடாத. உனக்குள்ள இருக்கிறவர் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையினால நம்ம பலவீனப்பட்டுற கூடாது, நாம் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். யோசுவா அவர் காரியத்தை குறித்து ரொம்ப பலவீனப்படுறார். ஏன்னா என் தாசனாகிய மோசே மரித்து போனார். அப்போ இவ்வளவு ஜனங்களையும் நீதான் என்ன செய்யணும், வழி நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அவன் பலவீனப்படுறான். மோசேயே வந்து பாருன்னு சொன்ன ஆட்க, மோசேயே பார்க்கும்போது மனம் பதிரி பேச வச்ச ஆளுக்க நம்ம என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் பலவீனப்படுறான். அதான் கர்த்தர் சொல்றாரு, யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஐயா, பிறக்கப்போற புதிய வருஷத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். பலம் கொண்டு திடமனதாயிருங்க. எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். வேதத்தை வாசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா.
யார் கூடலாம் தேவன் இருக்கிறாரோ அவங்க ஒவ்வொரு நாளும் சுகமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. இயேசு இல்லாதவங்க தான் பலவீனப்படணும். இயேசு இல்லாதவங்க தான் என்ன செய்யணும்? ஐயோ 2025 பிறக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி கவலைப்படணும். ஆனா யாரு கூடலாம் இயேசு இருக்கிறாரோ அவங்க பயப்படும் தேவையில்லை, அவங்க பலவீனப்படணும் தேவையில்லை, அவங்க கலங்கணும் தேவையில்லை. காரணம் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நம்ம கேட்கிற எந்த சம்பவங்களை குறித்தும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். காரணம் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ இந்த மீதியான நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். பிறக்க போற புதிய ஆண்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பா இருக்கணும். அப்படின்னா சரி, மீதமுள்ள நாட்களை நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் செலவு பண்ணணும். எதிர பலம் கொண்டு திறமையாரு? அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பதில். நல்ல கவனிங்க, நமக்கு பிறக்க போற புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரன்னு சொன்னா சொல்லப்பட்டு பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா சரி, நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பதில் நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருக்கும். அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு நீங்க எல்லாம் இரவும் பகலும் இந்த மீதமுள்ள நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா சரி, பிறக்கிற வருஷம் நமக்கு நல்லதா இருக்கணும் அப்படின்னா சரி, நம்ம ரொம்ப நேரம் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் செலவு பண்ணணும். நம்ம இதுலலாம் செய்யாம உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம வித்து போட்டுட்டு மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போய் குறியேக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரனை போய் குறியேக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். இதுல யோசுவாட்ட ஆண்டு பேசியிருக்கிறார். யோசுவா சபையிலே இருந்த ஒரு ஆளு, ஆசரிப்பு குலத்தை விட்டு பிரியாது இருந்த ஆளு யோசுவா. ஆனா யோசுவாட்ட கர்த்தர் பேசுறாரு, நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணி நீங்க பைபிளை வாசித்துட்டீங்க அப்படின்னா சரி, ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வருவார். அடுத்த வருஷத்துக்கு குறித்து பேசுவாரு, இனி பிறக்க போற வருஷத்துக்கு குறித்து நம்மகிட்ட பேசுவாரு. நம்மகிட்ட பேசாம கர்த்தர் வேற யார்ட்டும் பேச மாட்டாருங்க. எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த மனிதன் வேதத்தை வாசிக்கிறானோ, எந்த மனிதன் வேதத்தை வாசி தியானிக்கிறானோ அவனுக்கு தமிழ் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். மற்ற பரிசுத்தவான்கள் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அவங்க இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, அதை தியானிக்கிறாங்க, பலம் கொண்டு திடமனதா இருக்கிறாங்க, பயப்பட மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லையே. நம்ம ஜெபமும் பண்றது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை மாதிரி எப்படி. அப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டு போய் நம்ம கேட்போம், எப்படி ஆண்டு உங்களுக்கு என்ன சொன்னாரு, 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தான் போய் கிழிச்சு வச்சு கேட்கிற மாதிரி கேட்க போனோம். இல்லவே இல்லைங்க. நம்ம இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணியாச்சுன்னா போதும், தெய்வம் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட பேசாம வேற யாருக்கிட்டும் பேச மாட்டார். அதற்கு உகந்த பாத்திரமா நம்ம இருக்கணும். அது சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை நீ தியானித்து கொண்டு இருப்ப அப்படின்னா நீ செய்ய போற காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணி கொடுப்ப, உன் வழியை செவ்வாய்ப்படுத்துவேன்னு ஆண்டு சொல்றார். அல்லேலூயா. இதுக்கு பிறகு வேற ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நம்ம மீதமுள்ள இந்த டிசம்பர் மாதம் மீதமுள்ள நாட்கள் முழுவதும் நம்முடைய வேலைகள் மற்ற நேரங்களில் அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்போம், வேதத்தை வாசித்து தியானிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்ம சிங்காசனத்தில் அவர் உட்கார வைப்பார். அல்லேலூயா. நமக்கு தான் 2025 பிரகாசமா இருக்கும். எந்த மனிதன் வேதத்தை வாசி தியானிக்கிறானோ அவனுக்கு பிரகாசமா இருக்குங்கிற. அல்லேலூயா.
ஆகினால காலை முன்னா நேரலாகிய நீங்கள் நானும் மீதமுள்ள நாட்கள் முழுவதும் நம்முடைய வேலை நாட்கள் போக மற்ற நேரங்கள் எல்லாம் நம்ம தேவன் நோக்க சபையில போய் நல்லா ஜெபம் பண்ணுவி மணிக்கணக்காக வேதத்தை நீங்களானும் வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசிக்கத்தான் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று. அல்லேலூயா. ஆகனாலே காலை மன்னா நேரலாகி நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிப்போம். ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உங்க சத்தியத்தை வாசித்து தியானிக்க இதிலே நாங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.